இங்க பொண்ணு அப்பா ரூம்ல தான் இருக்காருன்றத கூட பெருசா கண்டுக்காம வேக வேகமா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப போறா. போற பொண்ணு அவங்க அம்மா கூப்பிட்டு கால்ல இருந்து தலை வரை தொட்டு பார்த்துட்டு தான் அனுப்புறாங்க. சோ இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே பார்வை இல்லாம இருக்காங்க. இந்த பொண்ணு குழந்தையா இருக்கும்போது வீட்டுல இருந்த ரைஸ் குக்கரை அந்த குழந்தை மேல தள்ளிக்கும். நல்ல வேலை சின்ன காயத்தோட அந்த குழந்தை தப்பிச்சிடும். ஆனா அவங்க பொண்ணை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு அவங்க ஒரு மணி அந்த குழந்தை கையில கட்டி விடுவாங்க. இந்த பொண்ணு வளர்ந்த அடல்ட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேரண்ட்ஸை அவளுக்கு பிடிக்காம போகுது. ஒரு நாள் அவங்க அம்மா ஆசையா அந்த பொண்ணு பிக் பண்ண ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா இவ அவங்க அம்மா வரதை பார்த்துட்டு பேக்ல இருந்த மணி சத்தம் கேட்க போகுதுன்னு கையிலேயே புடிச்சுக்கிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டோட அங்க இருந்து போயிடுறா. அந்த பொண்ணு அங்க இருந்து தாண்டி போறதை அவங்க அம்மாவால சென்ஸ் பண்ண முடியுது. அன்னைக்கு ஈவினிங் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவகிட்ட இருக்கிற பேஜரை பார்த்துட்டு யார் இது, யார் உனக்கு கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் என் ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. 2 பேருக்கு நடுவுல ஆர்கியூ அதிகமாகுது. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா கையில இருந்த அந்த பேஜரை உடைச்சு போட்டுறாங்க. அந்த பேஜர் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஆசையா கொடுத்தது. சோ இவன் என்ன பண்றான்னா அவங்க அம்மா ஆசையா வச்சிருந்த டேப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறா. அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுவான்னு அவங்க அம்மா நினைக்கவே இல்லை. அந்த டேப்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு உடஞ்சே போயிடுறாங்க. அழுதுட்டே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணு அப்போ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறா.